Hi my dear friends, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஜோயினுடைய வணக்கங்கள். இந்த வீடியோல நாங்கள் Laravel CRUD அப்படின்னு சொல்லுவாங்க, create, update, delete and read. ஓகே, அந்த நாளை பற்றியும் நான் பழைய வீடியோல சொல்லியிருந்தேன். நான் இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்டான பார்ட், அதாவது டேட்டாவை கிரியேட் பண்றது. ஸோ அதுக்கு நாங்கள் ஏற்கனவே செய்திருந்த எங்களுடைய ஆப்பை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா, நாங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதில் நான் ரூட்ஸ் கிரியேட் பண்ணினேன். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஏரியாவுக்கு போகிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நடந்த விஷயங்களை ஒரு ரீகேப் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நோ நீட் டு சேவ். இப்போ அதாவது ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட்டுக்கு வெப் என்ற .php என்ற ஃபைலில் தான் நாங்கள் ரவுட்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண போகிறோம். அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் web.php அப்படின்ற ஃபைல் இருக்குது, ரவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, சில என்னுடைய ஆங்கில வித்தியாசமாக இருக்கலாம், worry பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு லைன், அதாவது ரவுட் ரிசோர்சஸ் போஸ்ட் அப்படின்ற ஒரு லைன், இந்த முதல் நாங்கள் படிக்கல பார்த்துறாங்க அட் சைன் போட்டு அந்த கண்ட்ரோலருக்குள்ள இருக்கிற மெத்தடின் நேம் கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஆனா அந்த விஷயம் எனக்கு இங்க தேவையில்லை. அதுக்கு மீனிங் நான் என்னன்னு உங்களுக்கு வடிவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு CLEAR, அதாவது கிளியர் பண்றேன் இந்த கமாண்ட் லைனை. ஸோ நம்பர் 1 PHPல இது ரன் பண்ணுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ரெண்டாவதுல நாங்கள் ரன் பண்ண கமாண்ட்ஸ் இருக்குது. மூன்றாவதுல நாங்கள் npm பேக்கேஜ் ரன் பண்ணினாங்க. நான்காவது எம்டியா இருக்குது. ஸோ அதை இல்லாமல் பண்றேன். ஸோ ரெண்டாவது பிளேஸ்ல போயிட்டு நான் உங்களுக்கு திரும்ப இதை கிளியர் பண்ணிட்டு PHP artisan route list அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங், இந்த ஒரு குட்டி கமாண்டை நீங்க ரன் பண்ணிக்கல, நாங்கள் கிரியேட் பண்ணின பாசிபிள் வெப்சைட் URL என்னென்னன்றதை இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த போஸ்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு லைன். ஓகே, சிங்கிள் லைன் ரிசோர்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஆனா Laravel ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 விதமான வெப் மிடில்வேரோட சம்பந்தப்பட்ட கண்ட்ரோலர்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு மெத்தட்டும் ஒவ்வொரு கண்ட்ரோலர்ட்ட மெத்தட்டை பாயிண்ட் பண்ற மாதிரி செய்திருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் கண்டெக்ட் என்றதை பேஜ் கண்ட்ரோலர்ல கண்டெக்டை பாயிண்ட் பண்ணிருக்கிறோம். உதாரணத்துக்கு கண்டெக்ட் என்ற ரவுட்டை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் கண்டெக்ட் என்ற மெத்தட்டை பாயிண்ட் பண்ணி இருக்கிறோம். சேம் விஷயம் Laravel ஒரு சிங்கிள் மெத்தட்ல உங்களுக்கு தேவையான, அதாவது CRUD ஆபரேஷன் CRUD டேட்டாவை கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி டிலீட் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய அவ்வளவு மெத்தட்டையும் Laravel உங்களுக்காக செய்து தந்திருக்குது. அதுதான் Laravelனுடைய எலகன்ஸ். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட் எண்ட் ஒன்று இருக்குது, போஸ்ட் கிரியேட்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது, அத மாதிரி போஸ்ட் எண்ட் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்கு மீனிங் இது ஒரு வேரியபிள், அதாவது போஸ்டினுடைய ஐடி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்டேட்டுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, டிஸ்ட்ராய் அதாவது டிலீட்டுக்கு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, போஸ்ட் எடிட் பண்றதுக்கு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ எங்கட கோ டு வியூவை யூஸ் பண்ணி நான் கண்ட்ரோலருக்குள்ள போகணும்னு சொல்லிச்சுன்னா, ஆக்சுவலா இந்த மெத்தட் எல்லாமே இங்க இருக்குது. ஓகே, ஸோ உங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். ஓகேவா, எல்லா மெத்தட்டுமே டிஸ்ட்ராய், அப்டேட், எடிட், ஷோ, ஸ்டோர் இதான் சர்வ் பண்றது, and create இது ஃபார்மை கொண்டு வரது, and index. ஓகே, இந்த அளவு மெத்தட் Laravelட்ட டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மெத்தட். இதை நீங்கள் தேவையில்லாத ரிமூவ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பட் எப்பவுமே தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால நீங்கள் அதை இப்போ அட்மின் பேனல் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இது தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிட்டு, ஒரு சிங்கிள் ரவுட், அதாவது இந்த ஃபைல நான் பாத்தீங்கன்னா web.php ஃபைல்ல போயிட்டு இதை கமெண்ட் பண்றேன். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்றேன். ரன் பண்ணிக்கல இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா ரவுட்டுமே இல்லாமல் போயிடுது. ஸோ மீனிங் என்ன, ஒரு போஸ்ட் ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் ரவுட்டை கொடுக்கல தான் இந்த ஒரு ரவுட்டும் கிரியேட் ஆகுது. உங்களுக்கு ரீஎனேபிள் பண்ணி போட்டு திரும்ப அதை நான் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ உங்கள்கிட்ட இப்போ ஒரு போஸ்ட்டை கொடுத்து இந்த ரவுட்டையும் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த URI, அதாவது யூனிவர்சல் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் நினைக்கிறேன், URI கிளிக் பண்ணி நீங்க இப்போ போஸ்ட் கிரியேட் என்ற URI கொண்டு போய் எங்களுடைய ப்ராஜெக்ட்ல போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, சாரி இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
localhost/create post இந்த இதை கிரியேட் பண்ண இந்த URI வந்து என்டர் பண்ணிக்கல உங்களுக்கு கட்டாயம் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆக போகுது. ஓகே, சோ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் Laravel form. ஓகே, இப்ப Laravel பொதுவா வந்து டாக்குமெண்டேஷன் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ண பழகிக்கொள்ளுங்க. நான் Laravel official டாக்குமெண்ட்டுக்கு போய் சர்ச்ல போயிட்டு form அப்படின்னு சொல்லி அடிச்சேன். நான் அதுல முதலாவது வந்த இந்த அதாவது form என்ற மெயின் form பேஜுக்கு போயிருக்கேன். ஓகே, அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிம்பிளா என்ன சொல்லியிருக்கு Laravel எனி டைம் CSRF ப்ராடக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் Laravelல. அதை பற்றி நீங்க வேணும்னு சொல்லிச்சுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாசிச்சு பார்க்கலாம். பட் நான் இந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி எங்களுடைய மெயின் பேஜுக்குள்ள கொண்டு போய் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் கிரியேட் செய்ய போறோம். ஸோ எங்களுடைய பேஜ் கண்ட்ரோலருக்குள்ள எங்களோட கிரியேட் போஸ்ட் என்ற ஏரியாவுக்குள்ள நான் இந்த இடத்துல கொண்டு போய் நான் என்ன செய்ய போறேன், இந்த ஃபார்மை வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இப்ப எங்களுடைய இந்த ப்ரொஃபைல் இருக்கிற இடத்துல நான் போஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, இப்போ எங்களோட கிரியேட் ஆர்டிக்கல்ல போயிட்டு ஓகே நான் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷனை காட்டுறேன். ஓகே, பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க பாடி பார்ட்டுக்குள்ள create article. Okay, அஞ்சு நிமிஷம் எல்லாம் வச்சுன்னா அடிச்சு முடிஞ்சுது. இந்த கண்டெய்னருக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஜம்பட்ரோன் அதுக்கு கீழே பாருங்க நாங்க போட்டது வந்து உங்களுக்கு வடிவா காட்டுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இங்க வந்து பாருங்க இன்புட் ஹிடன் அண்டர்ஸ்கோர் டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சீரிஸ் நம்பர் ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து விசிபிள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் டைப்பை வந்து டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இங்க பாருங்க இதுல வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர் ஒன்று வந்திருக்கு. இதைத்தான் CSRF டோக்கன் அப்படின்னு சொல்றது. இந்த டோக்கனை வச்சுக்கொண்டு தான் Laravel வந்து ஐடென்டிஃபை பண்ணும் நீங்கள் உங்களோட சர்வர்ல இருந்தா குறிப்பிட்ட வெப்சைட்ல இருந்தால் இந்த டேட்டாவை சப்மிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க போட்டது @simple CSRF, ஆனா அங்க வந்திருக்கிறது இந்த சின்ன ஒரு குட்டி இதை போடைக்குள்ள வந்திருக்கிற விஷயத்த பாருங்க. வேணும்னா நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டேன். இப்ப கமெண்ட் பண்ணி இருக்கிறபடியால அதுல வெறும் ஃபார்ம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணா அது சொல்லும் CSRF டோக்கன் வந்து நாட் வேலிட் இல்லாட்டி ஏதாவது எரர் வரும், அப்படி செய்யலாது அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் 4 தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம் எப்பயுமே. அதுல பூட்ஸ்ட்ராப் இந்த ஃபார்முக்குள்ள போயிட்டு டாக்குமெண்டேஷனுக்குள்ள போய் நீங்கள் இதுல ஃபார்ம் அப்படின்னு தேடினீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸுக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தையும் நான் காப்பி பண்ணி என்னுடைய இதுக்குள்ள போறேன். ஓகே, வேற ஒண்ணுமே செய்யலை, இதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே இப்படி போடுறேன். கண்ட்ரோலோட P பிரஸ் பண்ணி இதை வந்து ஃபார்மேட் பண்றேன். நீங்களும் ஃபார்மேட் பண்றேன்னா பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பியூட்டிஃபை என்று சொல்லி ஒரு beauty selection using HTML. ஓகே, பியூட்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் ஓப்பன் பண்ணினேன் என்னுடைய ப்ரொஃபைல. என்னுடைய போஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டேன். இங்க என்னுடைய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் அப்படியே காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணேன், பெருசா ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிரியேட் ஆர்டிகல் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, செக் மீ அவுட்னு சொல்லியிருக்கு, சப்மிட் இருக்கு. ஸோ இதை எங்களுடைய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியா நாங்கள் மாற்ற போறோம். எங்களோட போஸ்ட்ல என்ன இருக்கு, டைட்டில் இருக்கு, டெஸ்கிரிப்ஷன் இருக்கு, இமேஜ் இருக்கு. இமேஜை வந்து நாங்கள் லேட்டரா லேர்ன் பண்ணலாம். இப்போ டைட்டிலையும் டெஸ்கிரிப்ஷனையும் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஃபார்ம்ல இமெயில் அட்ரஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் டைட்டில் அப்படின்னு போடுறோம். ஓகே, இந்த ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவையில்லை, அதனால நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, உங்களை குழப்பாம. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து நேம் டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதை விட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நேம் ஈக்குவல் நீங்கள் சரியான நேம் கொடுக்க வேணும், அதாவது உங்களோட மாடலினுடைய நேம். ஸோ இங்க வந்து டைட்டில் அப்படின்றத கொடுக்குறோம், இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டாவது இதையே நான் காப்பி பண்றேன் ஈஸி என்றபடியால அப்படியே காப்பி பண்ணி செக் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் நான் கிரியேட் பண்ண போறோம். அதனால டைட்டிலுக்கு பதிலாக இங்க டெஸ்கிரிப்ஷன்
அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, சிலவோட தமிழ் இங்கிலீஷ் பிள்ளைன்னா சொல்லுங்க, நான் இங்கே இருந்து அதை காப்பி பண்ணுறேன். டிஎஸ்சி அப்படின்றது. ஓகே, அது நேம் பேராமீட்டர். இது நேம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த நேம் வந்து போஸ்டில் இருக்கிற உங்களோட ஃபில்லபிள்கிட்ட நேமை வந்து ரிஃபர் பண்ண வேணும். அப்போ தான் டேட்டா வந்து சப்மிட் ஆகும். இந்த சப்மிட்டுக்கு பதிலாக நான் சொல்கிறேன் சேவ் அப்படின்னு சொல்லி. ஓகே, சப்மிட்ன்ற வேர்ட் எனக்கு பிடிக்கல. பிரைமரிக்கு பதிலாக சக்ஸஸ் அப்படின்னு கொடுப்போம். கொஞ்சம் வடிவா இருக்கும். ஓகே, பெருசா உங்களுக்கு பட்டன் வேணும்னு சொன்னா பிடிஎன் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பெரிய பட்டன் வரும். நீளத்தை கொடுப்போம். எனக்கு நான் அவசரப்பட்டு பிரைமரியை கொடுத்துட்டு எனக்கு பிரைமரி பிடிக்கல. வெப்சைட் கலர் ப்ளூவா இருக்கிறபடியால பிரைமரி. ஓகே, தென் இங்க சப்மிட் பண்ணிக்கல ஆட்டோமேட்டிக்கா இந்த ரவுட்ஸ் வந்து கோல் ஆக போகுது. ஓகே, தென் இப்போ வந்து நாங்க சப்மிட்டை கொடுத்தா, ஓகே, உதாரணத்துக்கு டெஸ்டிங் சம்திங் சொல்லிட்டு சப்மிட்டை கொடுத்தா ஆக்சுவலா போஸ்ட் ஆகும், ஆனா ஒன்றும் நடக்காது. ஓகே, ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப வந்து போஸ்ட்ன்ற ஆட்டோமேட்டிக்கா இந்த போஸ்ட்ன்ற யூஆர்எலுக்கு வருது. அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இங்க போஸ்ட்ன்ற மெத்தட் ஓகே, ஆனா ரவுட்ஸ்ல எங்களுக்கு போஸ்ட்ன்ற மெத்தட் வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் நாங்கள் கொடுக்கல. அது என்ன செய்யும், ஸ்டோர் அப்படின்னு சொல்ற மெத்தட்டை வந்து கால் பண்ணும். அப்ப ஸ்டோர்ன்ற மெத்தட்ல நாங்கள் என்ன செய்யணும், போய் வந்து டேட்டாவை கிரியேட் பண்ண வேணும். ஸோ அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டிய முதலாவது வேலை, இந்த ஸ்டோர்ன்ற மெத்தட்ல ஒரு புது போஸ்ட்டை கிரியேட் பண்றது. கிரியேட் நியூ ஆர்டிக்கல். ஸோ லரவல்ல ஒரு டேட்டாவை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு வழி ஒன்று சொல்லி. அதாவது மாடலினுடைய நேம், உதாரணத்துக்கு போஸ்ட் பிஓஎஸ்டி ரெண்டுக்குள்ள ஆட்டோ கம்ப்ளீட் வச்சிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வரும். அப்படி இல்லாட்டி நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா மேல வந்து இம்போர்ட் பண்ண வேணும் கட்டாயம். அப்பதான் உங்களுக்கு போஸ்ட் அண்ட் மாடலை வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் :: கிரியேட், தென் ஈஸி வழி வந்து ரிக்வெஸ்ட் கெட் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, ரிக்வெஸ்ட் ஆல்ன்னு சொல்லி சொன்னா அது வந்து உங்களோட, அதாவது நீங்கள் உங்களோட ஃபார்ம்ல என்னென்னத்தையெல்லாம் பாஸ் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் சேர்ந்து வந்து ரீடிரெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேற இடத்துக்கு போடலாம். ஓகே, இப்போதைக்கு நான் ஒன்றுமே சொல்லல, ஜஸ்ட் கிரியேட்ன்றதை மட்டும் யூஸ் பண்றேன். வேணும்னு சொல்லிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிட்டர்ன் ஆகட்டும். இப்போதைக்கு இதை கொடுத்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ திரும்ப கிரியேட் ஆப்ஷனுக்கு போய் என்னுடைய டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி கொள்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா போஸ்ட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் என்ற டைட்டில், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ஐ லவ் லேர்ன் Laravel அப்படின்னு சொல்லி போடுறோம். ஆனால் இந்த பேஜ் இருக்கு, நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன சொல்லிச்சோன்னா how to create new data in Laravel அப்படின்ற ஒரு டைட்டில்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து in this lesson we will learn to create some awesome post. ஓகே, என்றிட்டு நான் சேவை கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க நான் கிளிக் பண்றேன். எரர் வராமல் இருந்தேன்னு சொல்லிச்சோன்னா சந்தோஷம். எரர் வரையில, ஆனா எரர் வந்தேன்னு சொல்லிச்சோன்னா நம்மளுக்கு அதை எரரா உங்களை காட்டிக்கலாம். அந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு ஒன்றுமே சேவ் ஆக இல்லை. ஸோ என்ன ரீசனுக்காக சேவ் ஆக இல்லை அப்படின்ற சொல்றத நாங்கள் வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஓகே, இப்ப வந்து இந்த போஸ்ட்ல எங்களுக்கு எந்த போஸ்ட்டுமே வர இல்லை. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, இப்ப நாங்கள் போஸ்ட் ரிக்வெஸ்ட கால் பண்ணிக்கல என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க கிரியேட் மெத்தட்ல போஸ்ட்ன்றதை நாங்கள் சர்வ் பண்றோம். எங்களுடைய நேம் வந்து டைட்டில். ஓகே, then description, input okay, submit, type எல்லாம் okay. so ஏன் போஸ்ட் கிரியேட் ஆகல, நாங்கள் இங்க கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். உண்மையில கிரியேட்டட் இல்ல, கிரியேட். ஓகே, இப்படியான குட்டி குட்டி மிஸ்டேக் எல்லாம் நாங்கள் நிறைய விடுவோம். ஓகே, ஸோ நான் திரும்ப பேக் போனா அந்த இது இருக்குமன்றதுக்காக பேக் போடுறேன். இப்போ நான் சர்வர் கிளிக் பண்ணணும்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். எஸ், சம்திங் எரர். இப்போ வந்து என்ன சொல்லுது, ஆக்சஸ் டினைட், ஜோய் தம்பி நீங்கள் போட்டிருக்கிற உங்களோட இது வந்து எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல ஹோம் ஸ்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்களுடைய பழைய என்வைரன்மெண்ட்ல இருந்த ஒரு டேட்டாபேஸ் நேம். அதாவது நாங்கள் .tnv ஃபைலை கிரியேட் பண்ணிக்கல, .tnv ஃபைலுக்கு போறேன். அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க இருக்கிற
டேட்டாபேஸ் நேம் வந்து முதல் இருந்தது என்னன்னு சொல்லி கோம்ஸ்டேட் இருந்தது. அப்ப அப்ஸ்லங்கான்றத அது எடுக்க இல்லை. இப்ப நான் என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு 2 விதமா ரைட் பண்ணலாம். ஒன்று, நாங்கள் 10வது டியூட்டோரியல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கட் பண்ணிட்டு ரன் பண்ற வெப்சைட்டை கட் பண்ணிட்டு PHP ஆர்டிஷன் கேஜ் கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஒன்று. ஓகே, ரெண்டாவது வந்து வியூ கிளியர் என்று கொடுக்கலாம். எல்லாமே வந்து யூஸ்லெஸ் தான், பட் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இன்கேஸ் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஈஸி வழி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். ஓகே, PHP ஆர்டிஷன் முக்கியம் இதுதான், கன்ஃபிக் கிளியர். ஓகே, இப்ப கிளியர் பண்ணியாச்சு. நான் ஒரு ரீட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒர்க் பண்ணதான்னு பார்க்கலாம். எனக்கு டைம் போகுது, உங்களுக்கு நான் சில குட்டி குட்டியா வீடியோஸ் செய்யலாம்னு யோசிச்சிடறேன், பட் டைம் போய் கொண்டு இருக்குது. எனக்கு நோ ப்ராப்ளம். இப்ப நான் சர்வ் அமர்த்தினு சொல்லி சொன்னா என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எஸ், இம்பாசிபிள். ஏன் ரீசன் என்ன, PHP ஆர்டிசன் சர்வ் என்ற கமாண்டை நான் ரன் பண்ண இல்லை. கமாண்ட் ரன் பண்ணா தான் இன்டர்நெட் வெப்சைட் வேலை செய்யும். ஸோ ரன் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே பண்றேன். ஓகே பண்ணிக்கல, ஐ ஹோப் எனக்கு வந்து ஒரு எரரும் வராம பிளாங்க் பேஜ் வருது. அப்ப மீனிங் வந்து ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு போய் டேட்டாபேஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் டேட்டாபேஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா Laravelல நான் சென்ட் பண்ணின டேட்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இமேஜ் வந்து நுல்லா இருக்குது, நல்லபிள் நல்லா இருக்குது. How to create data, how to create new data in Laravel என்று நான் கொடுத்த டைட்டிலும் டெஸ்கிரிப்ஷனும் வந்திருக்குது. ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் டேட்டாபேஸ் மிக்ரேஷன் கிரியேட் பண்ணிக்கல. டேட்டாபேஸுக்குள்ள போறேன், மிக்ரேஷன் போஸ்ட்டுக்குள்ள நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய இமேஜை தவிர, ஓகே, இமேஜை தவிர எல்லாமே கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப எல்லாமே நாங்க ஐடியா பாஸ் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐடி வந்து இன்கிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி Laravel ஒவ்வொரு போஸ்டும் கிரியேட் பண்ணிக்கல MySQL, அதாவது வளமையான டேட்டாபேஸ் ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஸோ பிரைமரி கீ வந்து 1 2 3 4 5 என்று கூறிக்கொண்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஸ்ட்ரிங் வந்து நாங்கள் டைட்டில் வந்து நல்லா கொடுக்கலன்றதால நாங்கள் ஸ்ட்ரிங்கை இங்கே வந்து பாஸ் பண்ணாட்டி, அதாவது டைட்டில்ன்ற ஒரு பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணாட்டி அது வந்து எங்களுக்கு எரர் தரும். அதை நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காட்டுறோம். அப்போ டைம் ஸ்டாம்ப்ன்றது மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல பாருங்க எத்தனை மணிக்கு இந்த போஸ்டை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று இங்க வந்திருக்குது. மீனிங் என்ன, அதுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்டையும் கிரியேட் பண்ணிக்கல Laravel ஆட்டோமேட்டிக்கா இந்த டைம் ஸ்டாம்பை வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடும். எத்தனை மணிக்கு இந்த போஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு, எத்தனை மணிக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கல கிரியேட்டட் அட் நேரமும் அப்டேட்டட் அட் நேரமும் சேமா இருக்க போகுது. இந்த டேட்டாவை நாங்கள் ரெக்கார்ட் பண்றது படிக்கல எங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் கிளீனா விளங்கும். ஓகே, இப்போ நாங்கள் இன்னொரு போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, திரும்பவும் நான் போறேன் என்னுடைய வெப்சைட்டுக்கு. இப்போ வந்து நான் இன்னொரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு போது, உதாரணத்துக்கு இதுல டைட்டில்ன்றதுக்கு பதிலாக நான் மாறி நேம் என்று கொடுத்துட்டேன், இல்லாட்டி போஸ்ட் நேம் போஸ்ட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ போஸ்ட் டைட்டில் என்று கொடுத்துட்டு நான் வந்து என்னுடைய பேஜை ஓபன் பண்ணி ஓகே பேக் போறேன். திரும்ப இருக்க ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டு இப்போ நான் பெரிய ஹைஃபையா this is my second post. No, how to make error in Laravel அப்படின்னு பார்ப்போமே. ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண, this will be an awesome post in 2020. ஓகே, ஸோ இப்போ நான் எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து இந்த ரெக்கார்ட் சேவ் ஆகும். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணிக்கல. ஓ மை காட், என்ன சொல்லுது, நல்ல தெளிவா எழுதி இருக்கும். என்ன இதுல பாருங்க, இந்த நீல கலர்ல, சாரி என்ன கலர் இது, மஞ்சள் கலர்ல SQLite error. போம், என்ன சொல்லுது, field title doesn't have a default value. மீனிங் என்ன, நீங்கள் இன்சர்ட் இன்டு கொடுக்கல என்னென்ன பாஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, டெஸ்கிரிப்ஷனும் அப்டேட்டட் அட்டும் கிரியேட்டட் அட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க மீனிங் என்ன, ஃபில்லபிள்ல இல்ல இருக்கிற ஒரு விஷயத்த, அதாவது போஸ்ட்ல நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் டைட்டில்ன்றதை கொடுக்காதால, டைட்டில நாங்கள் கட்டாயம் என்று மிக்ரேஷன்ல கொடுத்தபடியால நீங்கள் என்ன செய்யணும், டைட்டில கட்டாயம் ஃபார்முல என்டர் பண்ணியே ஆக வேணும்.
இல்லாட்டி எஸ்கியூஎல் என்ன செய்யும், ஒரு query எக்ஸெப்ஷனை வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க ஸ்டேக் ஓவர் கூட போய் பார்க்கலாம். ஓகே, ஸ்டேக் ஓவர்ல போயிட்டு default value null Laravel அப்படின்னு சொல்லி கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, how to make default value null. இப்போ நாங்கள் நல்லபுலா கொடுத்திருந்தா அப்படி ஓகே, டிஃபால்ட் அப்படி எல்லாமே நுள்ளபிள்னு கொடுக்கலாம். ஓகே, நான் கொடுக்காதபடியால கட்டாயம் நீங்கள் டைட்டிலுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்ப நான் டைட்டிலுக்கு வேல்யூ கொடுத்தனான் தானே என்று நீங்க கேட்டா வேல்யூ கொடுத்தனீங்க, ஆனா இங்க நீங்க என்ன பிளஸ் இருக்கிறீங்க, நேமுக்கு வந்து நீங்கள் சரியாக கொடுக்க வேண்டிய நேமை கொடுக்காம என்ன மாறி கொடுத்திருக்கிறீங்க. அப்ப மாறி கொடுத்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா வேலை செய்யாது. அப்ப நான் இதை வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு மாத்துறேன். இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஏரியான்னு இருக்கு. ஐ ஹோப் ஸோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒருக்க ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லி ஒரு டைப் இருக்குதா, பூட்ஸ்ட்ராப்புக்கு போயிட்டே பார்த்துருவோம். இங்க இருக்கு டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியான்றது இன்புட் டைப் இல்லை, சாரி, அதனால டெக்ஸ்ட் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியா அதை க்ளோஸ் பண்றது. ஓகே, இப்போ நாங்கள் எங்களுடைய இதை ரீஃப்ரெஷ் பண்ணினா கீழே வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே எவ்வளோ நான் டெக்ஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணல, டைப்பு ஓகே, டெக்ஸ்ட் ஏரியாவை அதை க்ளோஸ் பண்ணணும். யா, ஐ ஹோப் ஸோ க்ளோஸ் பண்ணினா கரெக்டாக. ஓகே, க்ளோஸ் பண்ணாட்டி இப்படி கூட வரும். ஓகே, இப்போ சூப்பர், டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஒரு Laravel ஒரு போஸ்ட்டை காப்பி அடிச்சு CSRF ஃபீல்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து CSRF ஃபீல்ட் இன் Laravel என்று சொல்லி ஆர்டிக்கலை நான் ஒன்றா எழுதுறேன் வச்சுக்கொள்ளுவோமே. எனி டைம் பிளா பிளா சொல்லி போட்டு டைம் பேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், சேவ் கொடுக்கலாம். இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த டேட்டா வந்து ஆக்சுவலா சேவ் ஆகிட்டது. ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது ஆட்டோமேட்டிக்கா. இங்க வந்து எங்களுக்கு டேட்டா பேஸ்ல போயிட்டு போஸ்ட் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டேட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் நீளமா போய் கொண்டிருக்கிறபடியால இந்த வீடியோவை நான் பவுஸ் பண்றேன், நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கல, நான் பேசுறது நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். எனி டவுட்ஸ் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட்ல எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ guys, see you in the next video. Okay, bye for now.